நண்பர்களே, நம்ம எல்லோர் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு தருணம் கண்டிப்பா வந்திருக்கும். ராத்திரி பகல் பார்க்காம ஓயாம உழைக்கிறீங்க. உங்க வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கீங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக எல்லா தியாகத்தையும் பண்றீங்க. ஆனா மாச கடைசியில கையில என்ன நிக்குது? ப்ரொமோஷனுக்காக காத்து காத்து கண்ணு பூத்து போகுது. இன்வெஸ்ட் பண்ண பணம் வளர்றதுக்கு பதிலா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் உழைப்புக்கு ஏன் பலனே கிடைக்க மாட்டேங்குது? இந்த பணத்துக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது? இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டு இருக்கா? நீங்க தனியா இல்ல. உங்களை போலவே இதே கேள்விகளோட, இதே வலியோட சென்னையை சேர்ந்த ஆனந்துங்கிற ஒரு இளைஞர் தன்னோட வாழ்க்கைய நொந்துகிட்டு இருந்தார். அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்தார். ஒவ்வொரு முதலீட்டுக்கும் ஒரு லாபத்தை கணக்கு போட்டார். ஆனா அவர் எதிர்பார்த்த எதுவும் நடக்காதப்போ விரக்தியோட உச்சாணிக்கே போயிட்டார். ஆனா ஒரு நாள், பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்துல பார்த்தனுக்கு பார்த்தசாரதி சொன்ன ஒரு வரி ஆனந்தோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்தி போட்டுச்சு. அவர் பணத்தை துரத்திக்கிட்டு இருந்த நிலைமை மாறி பணம் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. அப்படி என்ன அந்த ரகசியம்? விரக்தியில இருந்த ஆனந்தோட ஃபைனான்சியல் வாழ்க்கையில அப்படி என்ன அற்புதம் நடந்துச்சு? வாங்க விரிவா பார்க்கலாம். ஆனந்த் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில 5 வருஷமா வேலை. திறமையானவன், கடினமா உழைக்கிறவன். ஆனா அவனோட ஒரே பிரச்சனை, அவன் செய்யற எல்லாத்துலயும் ஒரு உடனடி பலனை எதிர்பார்க்கிறது தான். காலையில ஆபீஸ் போனா, இன்னைக்கு நான் செய்யற வேலைக்கு என் மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பான். மாச கடைசியில இந்த மாசமாவது சம்பள உயர்வு பற்றி ஏதாவது நல்ல நியூஸ் வருமான்னு ஏங்குவான். அவன் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பணம் போட்டிருந்தான். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அந்த ஷேரோட விலையை செக் பண்ணுவான். அது ஏறும்போது உச்சகட்ட சந்தோஷத்திலையும், இறங்கும்போது பாதாள மாதிரி துக்கத்திலையும் விழுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரமோஷன்ல முன்னேறி போகும்போதும், புதுசா கார் வாங்கும் போதும் ஆனந்த் மனசுக்குள்ள ஒருவித பொறாமை கலந்த இயலாமை உருவாகும். அவனை விட நான் நல்லா தானே வேலை செய்யறேன், எனக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டே இருப்பான். இந்த தொடர்ச்சியான எதிர்பார்ப்பு அவனோட மன அமைதியை பறிச்சுது. வேலையில அவனால முழுசா கவனம் செலுத்த முடியல. அவனோட கவனம் முழுக்க வேலையோட முடிவை பத்தியும் அதனால கிடைக்க போற பலனை பத்தியுமே இருந்துச்சு. அவனோட இந்த மனநிலைய பகவத்கீதையோட 2ஆம் அத்தியாயத்துல வர்ற 62, 63வது ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா விளக்குது. ஒருவன் உலக இன்பப் பொருட்களை பத்தி சிந்திக்கும் போது அவன் மேல பற்றுதல் உண்டாகுது. பற்றுதல்ல இருந்து ஆசை பிறக்குது. ஆசையில இருந்து கோபம் வருது. கோபத்துல இருந்து ஒரு மயக்க நிலை. மயக்கத்தால ஞாபக சக்தி போகுது. ஞாபக சக்தி போறதால அறிவு அழிஞ்சு போகுது. அறிவு அழியும் போது அவன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் துன்பத்துல வீழறான். ஆனந்தோட நிலைமையும் இதுதான். பணத்து மேலையும் புகழ் மேலையும் அவன் வச்சிருந்த பற்று ஆசையா மாறிச்சு. அது கிடைக்காதப்போ கோபமாவும் விரக்தியாவும் உருவெடுக்குது. இந்த கோபம் அவனோட பகுத்தறிவை மழுங்கடிச்சது. அவனோட செயல்திறன் குறைஞ்சது. அவனோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்த உறவுல விரிசல் வந்தது. அவன் ஒரு நச்சு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவன் எவ்வளவு அதிகமா பலனை தேடி ஓடுனானோ அவ்வளவு வேகமா அது அவனை விட்டு விலகி ஓடிச்சு. அவனோட நிதிநிலையும் மனநிலையும் ஒன்னாவே சரிய ஆரம்பிச்சுது. வாழ்க்கையே அர்த்தமில்லாம மாதிரி தோணுன ஒரு சாயங்கால நேரத்துல தான் அந்த திருப்புமுனை நடந்துச்சு. அன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மோசமான நாள். அவன் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அவனோட சக ஊழியருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மனசு உடைஞ்சு போய் எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாம சோஷியல் மீடியாவை நோண்டிக்கிட்டு இருந்தான் ஆனந்த். அப்போ தற்செயலா ஒரு ஆன்மீக சொற்பொழிவோட வீடியோ அவன் கண்ணில் பட்டுச்சு. சரி, டைம் தான் போகல, இதையாவது கேட்டு தொலைப்போன்னு ஒருவித வேண்டா வெறுப்போட அந்த வீடியோவை பிளே பண்ணான். அந்த பேச்சாளர் பகவத்கீதையை பத்தி பேசிட்டு இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார். அது அத்தியாயம் 2, ஸ்லோகம் 2. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வகர்மணி. அதோட விளக்கத்தையும் அவர் சொன்னார். செயல்களை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த செயல்களோட பலன்கள்ல உனக்கு எப்பவுமே அதிகாரம் இல்ல. உன் செயலோட விளைவுகளுக்கு நீதான் காரணம்னு நினைச்சுக்காத. அதே நேரத்துல உன் கடமையை செய்யாம விட்டுறவும் நினைக்காத. இந்த வரிகளை கேட்டதும் ஆனந்துக்குள்ள ஒரு ஷாக். ஆனா அது ஒரு பாசிட்டிவான ஷாக் இல்ல. அவனுக்கு கோபமும் கிண்டலும் தான் வந்துச்சு. என்ன இது,
பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யறது எப்படி? ஒரு லட்சியம் இல்லாம, ஒரு டார்கெட் இல்லாம எப்படி உழைக்கிறது? இது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத பிலாசபி. ஒருவேளை சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சான். பலனை எதிர்பார்க்காம ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்யற மாதிரி, ஒரு சமூகத்துக்கு செய்யற மாதிரி கம்பெனிக்கும் நாட்டுக்கும் செய்யணும்னு அந்த பேச்சாளர் விளக்கினார். ஆனந்தால அதை ஏத்துக்கவே முடியல. குடும்பம் வேற, வேலை வேற. என் உழைப்புக்கு சம்பளம்ங்கிற பலனை எதிர்பார்க்காம நான் எப்படி வேலை செய்ய முடியும்? என் முதலீட்டுக்கு லாபம்ங்கிற பலனை எதிர்பார்க்காம நான் எப்படி பணத்தை போட முடியும்? இது ஏமாத்து வேலை, உழைப்ப சுரண்டறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு தந்திரம்னு நினைச்சு அந்த வீடியோவை நிறுத்திட்டான். ஆனா அந்த வார்த்தைகள் அவனை விட்டு போகவே இல்லை. அவன் தூங்க போகும்போதும் அவன் மனசுல அதே வரிகள் ஊடிக்கிட்டே இருந்துச்சு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஒருவேளை இதுல ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்குமோ? நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறை எனக்கு விரக்தியையும் தோல்வியையும் தானே கொடுத்திருக்கு. ஒரு தடவை இந்த வழியை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன? இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த கேள்வி அவனுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை பொரிய உண்டாக்கிச்சு. அது வரைக்கும் அவன் தன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தவங்களையும் சூழ்நிலையையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். முதல் முறையா ஒருவேளை பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குமோ, என் அணுகுமுறையில தான் கோளாறு இருக்குமோங்கிற சுய பரிசோதனைய அவன் ஆரம்பிச்சான். அந்த ராத்திரி ஆனந்த் ஒரு முடிவெடுத்தான். சரி, ஒரே ஒரு மாசம், அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம என் வேலைய, என் கடமையை மட்டும் செய்ய போறேன். அதோட ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது பகவான் கிருஷ்ணர் எனக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்னு நினைச்சுக்குவோன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். அந்த நொடியில அவனுக்கே தெரியாம அவன் கர்ம யோகத்தோட முதல் படியில காலை வச்சான். மறுநாள் காலையில ஆனந்த் ஒரு புத்தம் புது மனுஷனா எழுந்தான். அவனோட மனசுல ஒரு விதமான தெளிவும் லேசான தன்மையும் இருந்துச்சு. இத்தனை நாளா இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்வியோட தான் அவனோட நாள் தொடங்கும். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யணுங்கிற கேள்வியோட அவன் ஆபீஸுக்கு கிளம்பினான். இது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானவை. ஆபீஸ் போனதும் அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை எடுக்கும்போது இதனால எனக்கு நல்ல பேர் கிடைக்குமா, இது என் ப்ரொமோஷனுக்கு உதவுமான்னு கணக்கு போடுவான். ஆனா இன்னைக்கு அவன் அந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்தினான். இந்த வேலையை எப்படி ரொம்ப சிறப்பா செய்யறது, இதுல என்னோட முழு திறமையையும் எப்படி வெளிப்படுத்துறது, இது மட்டும்தான் அவனோட சிந்தனையா இருந்துச்சு. அவனோட சக ஊழியர் ஒருத்தர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிச்சப்போ பழைய ஆனந்தா இருந்திருந்தா இது என் வேலை இல்லைன்னு ஒதுங்கி போயிருப்பான். இல்லனா இவருக்கு உதவி செஞ்சா மேனேஜர் என்ன பாராட்டுவாரான்னு யோசிச்சிருப்பான். ஆனா கர்மயோக பாதையில இருந்த புது ஆனந்த் எந்த யோசனையும் இல்லாம அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சாங்க. அந்த சக ஊழியரோட முகத்துல தெரிஞ்ச நன்றி ஆனந்துக்குள்ள எந்த கர்வத்தையும் உண்டாக்கல. அதுக்கு பதிலா ஒரு தூய்மையான சந்தோஷத்தை குடிச்சிச்சு. அவன் எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்ட் அவனோட சக ஊழியர் தலைமையில தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனந்த் அந்த ப்ராஜெக்டோட ஒரு பகுதியா இருந்தான். முன்ன மாதிரி இந்த வாய்ப்புல எனக்கு கிடைக்கலையேன்னு அவன் வருத்தப்படல. அதுக்கு பதிலா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, அந்த ப்ராஜெக்டோட ஒட்டுமொத்த வெற்றிக்கு தன் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்து முழு மனசோட செஞ்சான். அவன் இப்போ வேலைய அதோட பலனுக்காக செய்யல, வேலையை செய்யணுமேங்கிறதுக்காகவே செஞ்சான். இந்த மாற்றம் அவனோட வேலையோட தரத்துல மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுச்சு. அவனோட கோட்ஸ் ரொம்ப நேர்த்தியாவும் தவறுகள் இல்லாமலும் இருந்துச்சு. அவன் செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு தரம், ஒரு முழுமை தெரிஞ்சது. அவனோட கவனம் சிதறல, ஏன்னா பலனை பத்தின கவலை அவனை பாதிக்கல. அவன் நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சான். ஆனந்தோட மாற்றம் அவனோட வேலையோட நிக்கல, அவனோட நிதி நிர்வாகத்திலையும் அது எதிரொலிச்சது. முன்னாடி தினமும் பதற்றத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட ஷேர் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை அவன் திறக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவன் தனக்குத்தானே ஒரு ரூல் போட்டுக்கிட்டான். ஒவ்வொரு மாசமும் என் சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற பங்குகள்ல ஒரு கடமையா முதலீடு செய்யணும். அது என் எதிர்காலத்துக்கான என் கடமை. அதோட தினசரி ஏற்ற இறக்கங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. ஒரு மாங்கன்றை நட்டு வச்சுட்டு அது தினமும் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தோண்டி பார்த்தா அந்த செடி வளராது. அதுக்கு தேவையான தண்ணீரையும் உரத்தையும் போட்டு அதை பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. சரியான நேரத்துல அது நிச்சயம் பலன் தரும். இந்த தெளிவு அவனுக்குள்ள வந்துச்சு. அவன் தன்னோட செலவுகளையும் சரி செஞ்சான். இந்த மாசம் போனஸ் வரும், அதை வச்சு அந்த பொருளை வாங்கலாம்னு பலனை எதிர்பார்த்து செலவு செய்யறத நிறுத்தினான். தன் வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கிட்டான். சேமிக்கிறதையும் முதலீடு செய்யறதையும் ஒரு பாரமா நினைக்காம தன் நிதி ஆரோக்கியத்துக்கான ஒரு கடமையா, ஒரு யோகமாவே செய்ய ஆரம்பிச்சான். இந்த ஒரு மாத காலத்துல ஆனந்த் யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்கல, எந்த பதவி உயர்வையும் எதிர்பார்க்கல, தன் முதலீடுகள்ல இருந்து எந்த உடனடி லாபத்தையும் எதிர்பார்க்கல.
அவன் சும்மா தனக்கு முன்னாடி இருந்த கடமைய ரொம்ப சிறப்பா முழு ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த செயல்முறை அவனுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியை கொண்டு வந்துச்சு. அவன் ராத்திரியில நிம்மதியா தூங்கினான். அவனோட முகத்துல இருந்த இறுக்கம் தளர்ந்து ஒரு புன்னகை குடியேறுச்சு. பலனை எதிர்பார்க்கிறத விட்டப்போ அவன் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த மன அமைதிங்கிற மிகப்பெரிய பரிசு அவனுக்கு தானா கிடைச்சிச்சு. கர்மயோகம்னா சும்மா இருக்கிறது இல்ல, அது பற்றில்லாம வேலை செய்யறதுங்கிறத அவன் அனுபவபூர்வமா உணர்ந்தான். 1 மாசம் முடிஞ்சது. ஆனந்த் தன்னோட சோதனையை முடிச்சுக்கிட்டான். ஆனா அந்த 1 மாச வாழ்க்கை முறை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. அதனால அதையே தன் வாழ்க்கை நெறியா தொடர முடிவு செஞ்சான். அவன் இப்போ எந்த பலனையும் தேடி ஓடல, தன் கடமையை செய்யறதுல மட்டுமே சந்தோஷத்தை கண்டான். அப்போதான் ஆச்சரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவனோட கம்பெனியோட மிக முக்கியமான வெளிநாட்டு கிளையண்ட் கூட ஒரு மீட்டிங். அந்த ப்ராஜெக்டோட தலைவர் லீவ்ல இருந்ததால அந்த மீட்டிங்ல ப்ராஜெக்ட் பத்தி விளக்க வேண்டிய பொறுப்பு ஆனந்த் கிட்ட வந்தது. முன்ன மாதிரி அவனுக்கு எந்த பதற்றமும் இல்ல. ஏன்னா இந்த மீட்டிங் சக்சஸ் ஆனா எனக்கு நல்ல பேர் கிடைக்குமாங்கிற பலன் பத்தின சிந்தனை அவன்கிட்ட இல்ல. அவனோட ஒரே நோக்கம் அந்த ப்ராஜெக்ட பத்தி தெளிவாவும் உண்மையாவும் எடுத்து சொல்றது மட்டும்தான். அவன் ரொம்ப நிதானமா நம்பிக்கையோட பேசினான். அந்த கிளையண்ட் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சின்ன சின்ன டெக்னிக்கல் சந்தேகங்களுக்கும் அவனால ஈஸியா பதில் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா கடந்த சில வாரங்களா அவன் அந்த வேலையை மனப்பாடம் செய்யல, அதுக்கு பதிலா ஆழமா புரிஞ்சு செஞ்சிருந்தான். மீட்டிங் முடிஞ்ச சில நாள்ல அந்த வெளிநாட்டு கிளையண்ட் கம்பெனியோட சிஇஓக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாரு. அதுல ஆனந்தோட தெளிவான விளக்கத்தையும் டெக்னிக்கல் அறிவையும் பாராட்டி இனிமே இந்த ப்ராஜெக்டுக்கு ஆனந்த் தான் தலைமை ஏற்கணும்னு குறிப்பா கேட்டிருந்தாரு. கம்பெனியே ஆச்சரியத்துல மூழ்கி போச்சு. ஆனந்த் ஒருபோதும் எதிர்பார்க்காத அந்த பதவி உயர்வு இப்போ அவனை தேடி வந்தது. அவனோட மேனேஜர் அவனை கூப்பிட்டு, ஆனந்த், கடந்த சில மாசமா உன்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பாக்குறேன். உன் வேலையில ஒரு தரம், ஒரு அர்ப்பணிப்பு தெரியுது. நீ எதையும் எங்ககிட்ட கேட்கல, ஆனா உன் உழைப்பு பேசியிருக்கு. இந்த ப்ரமோஷன் உனக்கு ரொம்ப சரியான நேரத்துல கிடைச்சிருக்குன்னு பாராட்டினார். அதே நேரத்துல அவனோட நிதி வாழ்க்கையிலையும் நல்ல செய்திகள் வந்துச்சு. அவன் பதற்றத்தோட பார்க்காம விட்டிருந்த அவனோட போர்ட்போலியோ சந்தையோட நல்ல ஏற்றத்தினால கணிசமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. தினசரி பதற்றங்கள் இல்லாம ஒரு நீண்ட கால நோக்கோட அவன் முதலீடு செஞ்சது நல்ல பலனை கொடுத்திருந்தது. ஆனந்துக்கு அப்போதான் புரிஞ்சது, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறதோட அர்த்தம் உனக்கு பலனே கிடைக்காதுன்னு இல்ல. அதுக்கு பதிலா பலன் மேல பற்று வைக்காத. அது உன்னை கவலையிலையும் பயத்திலையும் ஆழ்த்தி உன் கடமையை சரியா செய்ய விடாம தடுத்துடும். நீ உன் கடமையை சரியா செஞ்சா உனக்கு எது சிறந்த பலனோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான நேரத்துல உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என்பதே அதோட ஆழமான பொருள். இதுதான் பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற யோகக்ஷேமம் வகாம்யகம்ங்கிறதோட சாரம். யாரு ஒருவர் என் மேல மட்டுமே பக்தி வச்சு எப்பவும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இல்லாததை நான் தர்றேன், இருக்கிறத நான் பாதுகாக்கிறேன். இங்க பகவான்கிறத இந்த பிரபஞ்சத்தோட நியதின்னு எடுத்துக்கலாம். நீங்க பலனை பத்தி கவலைப்படாம உங்க வேலையில தர்மத்தோட நேர்மையோட முழு ஈடுபாடோட இருக்கும்போது உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதும் உங்ககிட்ட இருக்கிறத பாதுகாக்கிறதும் இந்த பிரபஞ்சத்தோட பொறுப்பாகுது. ஆனந்த் பணத்தை துரத்தினப்போ அது விலலி ஓடுச்சு. அவன் தன் கடமைய, தன் தர்மத்தை செய்ய ஆரம்பிச்சப்போ பணம், பதவி, புகழ் எல்லாத்துக்கும் மேல மன அமைதி, இது எல்லாமே அவனை தேடி வர ஆரம்பிச்சது. அவன் தேடினது ஒரு சின்ன பலனை, ஆனா பிரபஞ்சம் அவனுக்காக ஒரு மிக பெரிய பரிசை காத்திருந்து கொடுத்துச்சு. நண்பர்களே, ஆனந்தோட கதை ஒரு கற்பனை கதையா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் பல்லாயிரம் வருஷமா லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டின ஒரு நெட்டிய சத்தியம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது ஒரு தப்பித்தல் வாதமோ இல்ல சோம்பேறித்தனத்துக்கான தத்துவமோ கிடையாது. அது நம்ம முழு சக்தியையும் கவனத்தையும் நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயமான செயல் மேல குவிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக். நாம பலனை பத்தி சிந்திக்கும் போது நம்ம எனர்ஜி 2ஆ பிரியுது. ஒன்னு வேலையின் மேல, இன்னொன்னு அதோட ரிசல்ட்டை பத்தின கவலை மேல. இந்த கவலை, பயம், பதட்டம் எல்லாமே நம்மோட செயல்திறனை பாதியா குறைச்சிடுது. ஆனா எப்போ நாம பலனை கடவுள்கிட்டயோ இல்ல இந்த பிரபஞ்சத்தோட நியதி கிட்டயோ முழுசா ஒப்படைச்சிட்டு என் வேலை செய்யறது மட்டும்தான், பலனை கொடுக்கறது உன் வேலைன்னு சரணாகதி அடைகிறோமோ, அப்போ நம்மளோட 100% எனர்ஜியும் வேலையில குவியுது. அந்த வேலை ரொம்ப உயர்வான தரத்துல அமையும். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு மிக உயர்ந்த பலன் கிடைக்காம போகுமா? இன்னைக்கு நீங்க உங்க ஃபைனான்சியல் வாழ்க்கையில, உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்டா இந்த கர்மயோக பாதைய ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. 1. உங்க கவனத்தை மாத்துங்க. எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறதுல இருந்து
நான் என்ன கொடுக்க முடியும்னு உங்க கவனத்தை மாத்துங்க. உங்க வேலைய ஒரு பாரமா பார்க்காம இந்த சமூகத்துக்கும் உங்க கம்பெனிக்கும் நீங்க செய்யற ஒரு சேவையா, ஒரு கடமையா பாருங்க. 2. செயல்பாட்டில் முழுமையை நாடுங்கள். செய்யற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை முழு மனசோட, முழு அர்ப்பணிப்போட, ரொம்ப சிறந்த முறையில செய்ய முயற்சி பண்ணுங்க. பலனை பத்தின சிந்தனையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வேலையை செய்யறதுல சந்தோஷத்தை கண்டுபிடிங்க. 3. நிகழ்காலத்துல வாழுங்க. எதிர்காலத்தை பத்தின கவலையும் கடந்த காலத்தை பத்தின வருத்தமும் நம்ம நிகழ்காலத்தோட சக்தியை பறிச்சிடும். உங்க கையில இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான். இந்த நொடியில உங்க கடமை என்னவோ அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. இந்த மாற்றத்தை நீங்களும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர தயார்னா நான் என் கடமையை செய்வேன் அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த கர்மயோக பயிற்சியை ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்க. உங்க அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, நீங்க சந்திச்ச மாற்றங்கள் என்னென்னங்கிறத எங்களோட கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட அனுபவமும் மற்ற ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பணத்துக்கு பின்னாடி ஓடுறத நிறுத்திட்டு உங்க கடமைக்கு பின்னாடி ஓடுங்க. நிச்சயம் ஒரு நாள் பணம் உங்க பின்னாடி ஓடி வரும். இதுதான் கீதை நமக்கு காட்டுற வெற்றி பாதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி சிந்தனையை தூண்டுற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.